சுத்ரம் 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 சுத்ரம். தாவே நாளுக்கா நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகவனே தகப்பனே நாளுக்கா நன்றி சப்பா. சுத்ரம் சுத்ரம் சுத்ரம். அந்தவரே எங்களுக்கு அப்பா. சுத்ரம் சுத்ரம். தாவே தாவே சொல்லாலும் கிரியாலும் செய்த செயலாலும் செய்த எல்லா பாவங்கள் குற்றங்கள் தாவே எங்களுடைய குறைகள் எல்லாம் இதுவே தயவாய் அன்புகிறார் தாவே மன்னிக்கிறோம் கழுவிப்பா அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் எல்லா மாம்சத்தின் கிரியைகளையும் அப்பா ஆவியினால் அடித்து கொடுங்க ரத்தத்தினால் அப்பா எல்லாமே தீமைகள் ராமைகள் எரிச்சல் கோபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சமூகத்துல நாங்கள் ஆண்டவரே பங்கு கொள்ள கத்தாவே கிருபை பாராட்டுங்க. பிரசனத்தை நாங்க அனுபவிக்கணும் ஆண்டவரே, நல்லா நாங்க துதிக்கணும். கிருபை பாராட்டுங்க. அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஆண்டவர் ஏறெடுக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அப்பா நாங்கள் ஒருவரு கூட அமைதியா இருக்கக்கூடாது அப்பா, மௌனமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு உற்சாகத்தோடு உண்மை பலி செலுத்த கிருபை பாராட்டு ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து நன்றி அப்பா. நல்ல பிதாவே, நாளுக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நாள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆராதனைக்கு விரோதமாக கர்த்தாவை எழுப்பி செய்கிற எல்லா விதமான அந்த காலத்தின் கிரைகள், வான்மந்திர சேனைகள், பொல்லாதாவின் கிரைகள், மாம்சமான மனுஷனுக்குள் காணப்படுகிற எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகளை தோன்றுகிற பொல்லாதாவின் கிரியைகள் ஆமென். எல்லா பிசாசு ஆவிகள், எல்லா சர்பத்தின் வலு சர்பத்தின் ஆவிகள், தீய கிரியைகள் ஆமென், வஞ்சகத்தின் ஆவிகள், ஜெபத்தை தடை செய்கிற பொல்லாதாவின் கிரியைகள், மந்திர தந்திர சேவரின் ஆவிகள், வெள்ளி சுனித்தின் ஆவிகள் ஆமென், எல்லா விதமான வாக்குவாதங்களை கொண்டு வருகிற பொல்லாதாவின் கிரியைகள், லூசிபரின் ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஒளி தூதன் ஆவிகளை நசமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கண்டித்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியான தாமே ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் நீங்க நடக்கும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே பாடு. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை போற்றிடுவோம், என்றென்றும் அறிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, 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 வானபூமி அழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி அழிந்து போனாலும்
அப்படியே ஆராதிப்போம். ஹalleluya. அப்படியே தேவனுக்கு நல்ல யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், அமைதியா இருக்க பழகாதீங்க, நல்ல அவரை துதிங்க. அப்படியே ஆராதனையில அப்படியே ஆமென் அவர் ஆராதிப்போம். எஸ் ஹalleluya. எஸ் அவர் ஆராதிக்கு அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹalleluya. எஸ் glory to Jesus. எஸ் தேவாதி தேவனை துதிங்க. நல்ல நம்முடைய வாய்களை திறந்து தேவாதி தேவனை அந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை எஸ் ஹalleluya நமக்காக அடிக்கப்பட்ட நமக்காக சித்தப்பட்டது நாமத்தை வாயினால துதிங்க, வாயினால போற்றுங்க. எஸ் ஹalleluya. எஸ் அவரை ஆராதிக்கவே நம்ம கூடி வந்திருக்கிறோம். எஸ் அவரை போற்றவே அவரிடத்துல ஒரு உறவு வைக்கவே ஐக்கியப்பட வந்திருக்கிறோம், ஐக்கியப்பட வந்திருக்கிறோம். ஹalleluya. ஆகவே உற்சாகத்தோட எல்லாரும் பலி செலுத்துவோம். நல்ல உற்சாகம், இந்த உற்சாகம் போதாது, நல்ல எல்லாரும் சத்தங்களும் பரவாயில்ல நல்ல சத்தத்தோடு ஆமென். யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஆமென். நிறைய சவுண்ட் வந்தா பரவாயில்ல, நல்ல ஆரவாரம் சத்தம் கேட்கப்படட்டும். எல்லாம் நீங்க பாட்டு துதிங்க, தேவன் நல்லா துதிங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. ஆமா, தேவன் பிரியப்படுகிறார். நல்ல நீங்க துதிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்மாவில் ஒரு சமாதானம் உண்டாகும், விடுதலை உண்டாகும். எல்லா கடினமான கட்டுகள் உடையும், எல்லா கட்டுகள் மைண்ட்ல காணப்படுகிற சிந்தனையில் எல்லா கட்டுகள் எல்லாம் ஆமை அழுக்கப்படும். சஞ்சலங்கள் ஓடும், தவிப்புகள் ஓடும். நல்லா துதிக்க போராட்டங்கள் விலகும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகி ஓடும். ஹalleluya. தேவன் தருகிற நேரம், துதிக்கிற நேரம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு போனாங்க. விட்டுப்படுகிற நேரம், விசுவாசிக்கு விட்டுப்படுகிற நேரம், நீங்க துதிக்கிற நேரம். இப்படி அமைதியா இருந்தா விட்டு போட முடியாதுங்க. நல்ல துதிக்கணும். இன்னும் யுத்த செய்யற அபிஷேகத்தோடு துதிங்க, நல்ல யுத்த செய்யற அபிஷேகத்தோடு துதிங்க. நல்ல யுத்த செய்யற அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வைராக்கியமா நல்ல அந்நிய பாஷையில துதிங்க, நல்ல அந்நிய பாஷையில ஆமென். எஸ் ஹalleluya. எஸ் ஹalleluya. ஸ்தோத்திரத்தை துதிங்க. நல்ல யுத்த செய்யற அபிஷேகத்தோடு துதிங்க. ஹalleluya. ஒண்ணு ஆண்டவரை உயர்த்தணும், இன்னொன்னு பிசாசுக்கு அடி விடணும். அந்த மைண்ட்ல துதிங்க. ஹalleluya. எஸ் ஹalleluya. நீங்க தேவனை உயர்த்த போதும், எல்லாம் நடக்கும். உயர்த்த அரண்கள் உடைக்கப்படும், அரண்கள் உடைக்கப்படுகிறது. எல்லா அரண்கள் ஏற்படுத்தின அரண்கள் ஆராதிக்கிற அபிஷேகம், உமக்காக எழுப்புகிற அபிஷேகம், வைராக்கியமா எழுப்புகிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. கடைசி காலத்துல ஊற்றுங்க. யாவர் மேல ஆவியை ஊற்றுங்க, நீங்க ஊற்றுங்க. எஸ் ஹalleluya. எஸ் துதிக்க. தேவன் நம்முடைய வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வல்லமையை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எஸ் பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். வார்த்தை ஊழியம் இயேசுவின் வார்த்தை அழித்து மறைந்து போனார். விசுவாசியம் மதரான், விசுவாசியம் மகளுக்கு பலி பெறுவாங்க. எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் நீங்கப்பா. ஆசீர்வாதம் நீங்க ஊற்று. ஊற்றப்படுவதாக துதி என்கிற ஊற்று. உங்களுடைய ஊழியர் ஆமென். உமக்காக ஊழியம் செல்ற மேல துதி ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் ஊற்று. உமக்காக வைராக்கியமா எடுக்கிற ஊற்று, ஜெபிக்கிற ஊற்று ஊற்றப்படும். ஆமென். ஊறி பெருகட்டும். ஜெபிக்கிற ஊறி பெருகட்டும். துதிக்கிற அபிஷேகம் ஊறி பெருகட்டும்.
இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya. ஊறி பெருகணும், ஊறி ஊறி பெருகணும், ஊற்றாக பெருகணும். ஓ இது போதாது, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. ஓ திருப்தி படக்கூடாது. ஓ ஒருவரை திருப்தி படக்கூடாதப்பா. ஓ ஹalleluya. உங்க வல்லமைக்கு ஒருபோது யாரும் நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம். ஓ திருப்தி அடைய மாட்டோம். ஓ நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்போம். ஓ அந்த அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டு இருப்போம். ஓ எங்க வாழ்நாள செயல்படும், எங்க வாழ்க்கையில அந்த அபிஷேகம் செயல்படும், செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க அபிஷேகம் வாழ்க்கையில காணப்படணும், எங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கணும், எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்கணும், உங்க அபிஷேகத்தை நாங்க பார்க்கணும். ஓ அபிஷேகத்தை பிறர் பார்க்கணும். ஓ என்னில் இருக்கிற வேதம் வெளிப்படணும். பிறர் உயிர்ப்பிச்சு அடிக்கிற வல்லம், பிறர் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஊற்றினப்பா. ஹalleluya. முதலாவது அடியை உயிர்ப்பிங்க, பிறரை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஊற்றுங்க. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க நாவினாலே புகழ்கிறோம் அப்பா. நாம் புகழப்பட்டார் என்று பார்க்கிறேன். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எல்லாவற்றையும் கருத்துல போட்டு ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளை நமக்கு யாவையும் முன்னூறுக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை ஏறடிக்கிறோம். எனக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நேராக நம்ம திரும்பவும் தேவனாமே நடத்தபடி பரிசுத்தமாக நடத்தபடி நேற்று தினத்துல நம்ம எதை குறித்து பார்த்தோம்? 3 காரியம் நாம் பார்த்தோம். கடவுள் நம்மளோட நம்பிக்கையில நம்ம இருக்கணும், கொள்ளணும். நம்மளோட எப்பொழுது இருக்கிறார் வார்த்தை நம்ம இருக்கணும். நம்ம வசனத்தை கைக்கொண்டாலே தேவன் நம்மோடு இருப்பதை நம்ம உணர்வோம். 3 பாயிண்ட் சொன்னேன். அதான் ஒண்ணு வந்து நம்ம போகிற வழி வந்து பரலோகம் வழி வந்து சோதனை ஜெயிக்க வேண்டும். சோதனை ஜெயிக்கணும், யுத்தத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளணும். அப்போ நம்ம கானானை சுதந்திரித்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. இப்போ அந்த சோதனையில இருந்துதான் தேவன் என்ன பண்ற போறாரு? இன்னைக்கு நம்மளோட பேச போறாரு. ஹalleluya. இந்த சோதனைகள் உபத்திரவத்தை குறித்து நம்ம தேவன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறாரு? நம்ம பல விஷயங்கள் நம்ம சோதனை குறித்து நம்ம நம்ம தேவன் நம்மோடு பேசியிருக்கிறாரு. பல நம்மளுடைய தேவன் நம்முடைய வார்த்தையில் இடைப்பட்டிருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் நம்மளுடைய இடைப்படுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோதனை இருக்கு பாத்தீங்களா? இந்த சோதனை வந்து பரலோகத்துல என்ன பண்ணுமா? இது பாடுகள், நம்ம படுகிற பாடுகள் இது பேசப்படுமா? ஹalleluya. எத்தனை பேர்? ஹalleluya ஆமென். நிச்சயமாக நம்ம படுகிற ஒவ்வொரு சோதனைகளுக்கும் ஒரு காரணங்கள் உண்டு. ஆமென். அது அனைத்தும் எதற்காக வைக்கப்பட்டிருக்குன்னா, பரலோகத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படியாக. ஹalleluya. எந்த சோதனை வழியா தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம படுகிற ஒவ்வொரு கிறிஸ்துவுக்காக படுகிற சோதனை. ஹalleluya. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணி வர சோதனை கிடையாது. நம்ம கிறிஸ்துவுக்காக ஒரு சில காரியம் தியாகம் பண்ணி அது நிமித்தம் நம்ம அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு சோதனை வருது பாத்தீங்களா? வைராக்கியமா பரிசுத்தத்துல வைராக்கியமா வாழணும். அப்ப அப்படிப்பட்ட சோதனை நம்ம ஜெயிக்கும் பொழுது, பாடுகளை ஜெயிக்கும் பொழுது, உபத்திரவத்துல ஜெயிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அது தேவனுக்கு நம்ம பரலோகத்துல அது பேசப்படும், அது மகிமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பண்ணதான் நம்மளுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது கனமகிமையை உண்டாக்குறது. ஹalleluya. இத்தனை காரியத்தை என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் வேதத்துல இருக்கப்பா? இருக்கு. இதெல்லாம்
இதெல்லாம் இதெல்லாம் ரகசியங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம என்ன பண்றாரு, இன்றைக்கு அந்த காரியங்கள் என்ன பண்ண போறாரு, வெளிப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன பார்த்தோம், அந்த சோதனைன்னா என்ன பார்த்தோம் நம்ம? சோதனைன்னா என்னது? அந்த யோர்தான் தான் ஒரு சோதனைன்னு பார்த்தோம். ஆமென். அதாவது யோசுவா பார்த்தோம்ல, யோசுவா 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். 1:2 பாத்தீங்கன்னா படிக்க வேண்டாம். 1:2 பாத்தீங்கன்னா, எழுந்து இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆமென். என் தாசனாகிய மோசே மரித்து போன இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் யோசுவா கிட்ட சொல்றாரு, எடுத்து என்ன பண்ணுங்க, யோர்தானை கடந்து. அப்போ இந்த சோதனையை கடந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ண கடந்து செல்லுங்க. ஏன்னா என்ன காத்திருக்கு, நான் கொடுக்கிற தேசம் என்ன பண்ணுது, காக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்ப அடுத்த காரியம் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 4:6 பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த கற்களை வைங்க, கற்கள் என்ன பண்ணுங்க, அந்த யோர்தான்ல வைங்கன்னு சொல்லுவாரு. நீங்க கடந்த பின்பதாக நீங்க 12 கற்களை 6 நீ படிச்சீங்கன்னா 4:6 படிங்க. 4:6 7 படிங்க சார். 7 படிங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, அது ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைக்க சொல்றாரு. எது? அந்த யோர்தான் வந்து ஒரு அடையாளம். அந்த சோதனை வந்து என்னது, ஒரு பாத்தீங்கன்னா தேவஜனமே, அது ஒரு அடையாளம். தேவன் என்ன பண்றாரு, அடையாளமாக வைக்கிறாரு. ஏன்னா அந்த சோதனையில யாரு கூட இருந்தா, தேவனாகி கர்த்தர் கூட இருந்தாரு. ஹல்லேலூயா. கூட இருந்து என்ன பண்ணாரு, அந்த சோதனைய ஜெயிக்க கிருபை செய்தார். அது ஒரு அடையாளம் அல்லவா? ஆமே. அதற்காக என்ன சொல்றாரு, வைக்க சொல்றாரு. ஆமே. ஹல்லேலூயா. சிஸ்டர், இங்கிலீஷ் சிஸ்டர். Reference Joshua 1:4-6. Joshua chapter 1 verse 4. No. Chapter 4. Okay. And it came to pass when all the people were clean passed over Jordan that the Lord spake unto Joshua, saying, Amen. 7 also. 1 till 7 or only 7 verse 7? Chapter 4 verse 7. Then he shall answer them that the waters of Jordan were cut off before the ark of the covenant of the Lord. When it passed over Jordan, the waters of Jordan were cut off, and these stones shall be a memorial unto the children of Israel forever. ஞாபகமாக என்னது, அடையாளம் என்பது எதற்காக, ஒரு ஞாபகத்துக்காக, ஞாபக சின்னமாக ஆண்டவர் வைக்கிறார். எதுக்குன்னா, அந்த ஞாபகம் எதுக்கும் பாத்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தும்படி. சரி, தேவனை மகிமைப்படுத்துறப்பா, எப்படி மகிமைப்படுத்துவோம்னு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 4:14 படிங்க. 1 பேதுரு 4:14. 1 Peter chapter 4 verses 14. If ye be reproached for the name of Christ, happy are ye, for the Spirit of glory and of God rested upon you. On their part he is evil spoken of, but on your part he is glorified. Amen. உங்களால என்னது, அவர் என்ன பண்றாரா, மகிமைப்படுகிறார். நீங்க அப்படியே நீங்க மேல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் மகிமை 13 பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது
ஆமென். அப்போ பாடுகள் நிமித்தம் அதுக்கு முன்பதாக வசனம் படிச்சா கூட நீங்க பாத்தீங்கன்னா சோதிக்கும்னு வரும் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்க நடுவில் ஆம், ஆமென். பாத்தீங்கன்னா இந்த சோதிக்கும் இந்த சோதனை தான் பாத்தீங்கன்னா என்ன இங்கிலீஷ். But rejoice inasmuch as ye are partakers of Christ's sufferings, that when his glory shall be revealed, ye may be glad also with exceeding joy. ஆமென். Beloved, think it not strange concerning the fiery trial which is to try you, as though some strange thing happened unto you. fiery trial, அதுதான் வந்து அக்கினி, சோதிக்கும் அக்கினி. அல்லேலூயா. இந்த சோதனை குறித்து தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காரு, நிறைய முறை பேசியிருக்கிறார். அப்ப சோதனை வந்து யார் கொண்டு வருவா? பிசாசு தான் சோதனை கொண்டு வருவான். ஏசாப்பா என்ன பண்ணுவார்? பரீட்சையை தருவாரு. சோதனை வேற, பரீட்சை வேற. இந்த சோதனையில சில டைம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பிசாசுக்கு அனுமதி கொடுப்பாரு. அதுதான் என்ன பண்ணாரு? பேதுருக்கு என்ன பண்ணாரு? அனுமதி என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. உங்களுக்கு பிசாசு என்ன பண்றான்? சோதிக்கிறதுக்கு, உங்களுக்கு உடம்பெடுக்கிறதுக்கு என்ன பண்றான்? என்கிட்ட அனுமதி வாங்கி கொண்டான். விசுவாசம் பலப்பட நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்றேன். அப்போ விசுவாச சோதனை, புரியுதுங்களா? அப்போ விசுவாசத்துக்கு என்ன பண்றான் பிசாசு? ஒரு சோதிப்பான். விசுவாசம் மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு விதத்திலயும் சோதனை வரும். சில பேர் அதை நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா, பாவத்துல இச்சையில ஒரு சோதனை வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா வைராக்கியமா வாழணும் ஆண்டவருக்காக, அதனால சோதனை வரும். இப்படி பல சோதனைகள் என்ன இருக்கு. நம்ம தேவன் என்ன பண்ணிருக்காரு? நம்மளுக்கு தேவன் அனுமதிப்பாரு. அது நம்ம என்ன பண்ணணும்? ஜெயிக்கும் பொழுது அந்த சோதனை என்ன பண்ணுமா? அது தேவனுக்கு மகிமையை உண்டாக்குறது. எங்க மகிமை? பரலோகத்துல அந்த மகிமை. அது வந்து சொல்லப்படும். அந்த சோதனை வந்து இன்னார் நபர் குறித்து உங்களுடைய பேர்கள் சொல்லப்பட்டு தேவன் என்ன பண்ணுவாரு? அது எல்லாம் யாருக்கு மகிமை கொண்டு போய் சேர்க்கும்? தேவனுக்கு, இயேசுவுக்கு மகிமை. அதுதான் அந்த வார்த்தை. அதுதான் 14 பாக்குறோம். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறீங்க, ஆனா உங்களாலே யாரு மகிமைப்படுறா? கிறிஸ்து மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்த சோதனை நீங்க நினைக்கணும். நீங்க ஐயோ என்னடா சோதனை அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? எனக்கு கவலைப்படக்கூடாது. இந்த சோதனையில யாரு மகிமைப்பட போறாரு? என் தேவன் மகிமைப்பட போறாரு. இந்த சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. என்னடா சோதனை, எனக்கு மட்டும் இந்த சோதனை வருது, எனக்கு மட்டும் தான் இப்படி பிரச்சனை வருது, நான் ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு இப்பதான் இந்த சோதனை வருமா? இல்லங்க, அந்த சோதனை வரவேறுங்க. அது வெல்கம் பண்ணுங்க அந்த சோதனை. ஏன்னா நீங்க யாருக்கு மகிமை செலுத்த போறீங்க? என் தேவாதி தேவனுக்கு. ஹல்லேலூயா. எங்க கொடுக்க போறீங்க மகிமை? எங்க? பரலோகத்துல. பரலோகத்துல மகிமை நீங்க கொடுக்க போறீங்க. நீங்க பட்ட சின்ன காரியமோ பெரிய சோதனையோ அது எல்லாவற்றினவா யோர்தானை நீங்க கடக்கிற ஒவ்வொரு சோதனையும், சோதனையாக யோர்தானை கடக்குறீங்க பாத்தீங்களா? அது எல்லாம் எங்க மகிமை செலுத்த போறீங்க? நீங்க பரலோகத்துல. அந்த நினைவு உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் இல்லாம இருந்தா தேவன் இன்றைக்கு சொல்றாரு, இன்றிலிருந்து உங்களுக்கு அந்த சிந்தை வந்துடணும். என்னது? நான் சோதிக்கப்படுறேன்னா என்ன இருக்கு? நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன். எங்க? பரலோகத்துல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் அதான் பேசுகிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து தேவன் பேசுகிறார். சோதனை என்னது? உங்களுக்கு மகிமையை கொண்டு வர போகிறது. அடுத்து பார்க்க போறோம். என்ன கொண்டு வர போதான்? கன மகிமை. 1 பேதுரு 6:7. சாரி, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6:7. Wherein ye greatly rejoice, though now for a season, if need be, ye are in heaviness through manifold temptations, that the trial of your faith, being much more precious than of gold that perisheth, though it be tried with fire, might be found unto praise and honor and glory at the appearing of Jesus Christ. Appearing of Jesus Christ. Hallelujah. பாருங்க, என்ன சொல்ல
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதுல? ஆமென். வருகிற பாடுகள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இதுதான் இந்த தேவன் பேசுற வார்த்தை. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ். இயேசு கிறிஸ்து எங்க வெளிப்பட போறாரு? எங்க வெளிப்பட பார்க்க போறோம் ஆண்டவரை? பரலோகத்துல பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆகாய மண்டலத்துல பார்க்க போறோம். இயேசுவை நம்ம முகமுகமாய் பார்க்கும் பொழுது அந்த சோதனை, நீங்க பட்ட வேதனைகள், தேவனுக்காக பட்ட உபத்திரவம் நிச்சயமாக என்ன செய்யுது? அது என்ன கொடுக்கும்? அது கனமும் மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. புகழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்க பண்ணிக்கிற நீங்க என்ன பண்ணுங்க? அதனால சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. நீங்க வந்து சோதனைக்கு என்ன பண்ணுங்க? அதெல்லாம் என்ன பண்ணுங்க? கலெக்ட் பண்ணுங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இதுல அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சுட்டே வாங்க. அதை வரவேறுங்க. எனக்கு சோதனை வரட்டும், ரெடியா கேளுங்க. இன்னும் சோதனை முடிஞ்சா அடுத்த சோதனை கேளுங்க. நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரெடியா இருக்கிறேன். உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்களை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு வர சோதனை வரட்டும். நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த சோதனை ரெடியா. ஏன்னா என்ன இருக்கு? எனக்கு அந்த கன மகிமையை கொண்டு வர போகுது. எனக்கு அந்த புகழ்ச்சி. கிறிஸ்து தர போகிறாரு. எங்க? தேவனோடு சந்திக்கும் பொழுது. எங்க? பரலோகத்துல. எனக்கு தேவன் எல்லா தூதர்களுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக, கன மகிமை உண்டு பண்ண போகிறது. இங்க துக்கப்படுறீங்க, என் தேவன் அங்க புகழ்ச்சி உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுது. இங்க வேதனைப்படுறீங்க. ஆனா பரலோகத்துல தேவன் உங்களுக்கு மகிமை வைக்கும். இங்க நீங்க அழுகுறீங்க. அந்த அழுகு அங்க எப்படி பட போறோம்? சந்தோஷப்பட போறோம். பலி கூற போறோமா? அதுதான் வேதம் சொல்லிக்கிறது. அல்லேலூயா. என்ன உண்டாகும் பாருங்க. புகழ்ச்சியும் கனமும் மகிமையும். அப்போ புகழ்ச்சி கனம் வரும்போது நீங்க துக்கமா இருப்பீங்க. சொல்லுங்க. அப்படியே சோக முகத்தை வச்சிருப்பீங்க. முகத்துல எப்படி இருக்கும்? அதுவும் யாரு பாராட்ட போறாரு? இயேசு உங்களை பாராட்ட போறாருங்க. மனுஷன் கிடையாது. மனுஷன் இன்னைக்கு முகத்துல பாராட்டி பின்னாடி பேசுவான். எல்லாரும் அப்படிதான். 99% அப்படிதான். யாரும் இன்க்ளூடிங் நம்மள சேர்த்து சொல்றேன். எல்லாரையும் தான். எல்லா மனுஷன் எல்லாருமே, கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்தவர் எல்லாரும் சரி, போல்டா சொல்றேன்னு. உண்மைதான். நேர்ல புகழ்வாங்க, பின்னாடி போய் அதே நபர் குறிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவளை போய் குற்றம் பேசுவாங்க. முன்னாடி நல்லா பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கூட இருக்காது, 5 நிமிஷம் போய் அடிப்பேன். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நீங்க தேவனுக்காக படுகிற ஒவ்வொரு சோதனையில நீங்க வெற்றி பெற போறது, தேவன் உங்களை என்ன பண்றாரு? உங்களை புகழ்ச்சியாக கன மகிமையை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒண்ணு நம்ம என்ன பண்றோம்? ஒரு இன்டர்வியூக்கு போறோம், ஒரு வேலைக்காக போறோம். அப்ப நம்ம என்ன கொண்டு போறாங்க? அந்த நபரு ஒரு கையில ஒரு ரெஸ்யூம் கையில கொண்டு போறாங்க. கைவிட்டு போக முடியுமா? அப்போ அந்த ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ், முகவரி. ஓகே, அது மட்டும் போதுமா? அது மட்டும் போறது எதுக்கு ரெஸ்யூம்? இல்ல, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் இருக்கும். ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்யூம்ல அது முக்கியம். நீங்க என்ன பழைய கம்பெனி என்ன வேலை செஞ்சீங்க, நீங்க எப்படி ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல ஒர்க் பண்ணீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு தான் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க பெருமை, அருமை, பெருமை, இந்த ப்ரெஷர்ல நான் இவ்வளவு ப்ரெஷர்ல ஹேண்டில் பண்ணேன், இத்தனை பேருக்கு 100 பேருக்கு நான் மேனேஜரா இருந்தேன், நானும் 500 பேருக்கு நான் மேனேஜரா இருந்தேன், இதுல நான் டிஎலா ஒர்க் பண்ணேன். இந்த பெருமை அருமையை சொல்றதுக்கு தான் ரெஸ்யூம். எதுக்கு? நான் அந்த பெருமையை சொல்றது என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது? ஒரு வேலை கிடைக்க போகுது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் விட்டுருங்க, சில பேர் வந்து பொய்யெல்லாம் எழுதுவாங்க, பொய்யான ரோல்ஸ் ரெஸ்பான்ஸ் எழுதுவாங்க. ஆனா அங்கெல்லாம் நீங்க பொய்யான எழுத முடியாது. எங்க? பரலோகத்துல நீங்க என்னென்ன சோதிக்கிறீங்களோ அந்த சோதனை மட்டும் தான் அவங்க கூட வரும். மற்றவங்க பண்றதெல்லாம் நீங்க காப்பி அடிச்செல்லாம் போட முடியாது. அங்க இந்த உலகத்துல வேணா நீங்க போட்டுக்கலாம். அப்போ நீங்க ரெஸ்யூம்ல என்ன பண்ணுங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு சோதனையை ஆட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. அது என்ன கொண்டு வருவது? உங்களுக்கு கன மகிமை. கிறிஸ்து உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. எங்க? பரலோகத்துல. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணும்? பேசப்படும். ஆண்டவர் சும்மா கொடுக்க மாட்டாரு, அது பேசி கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. அந்த மகிமை சொல்றது என்ன? அது ரோல் பேசும்போது நீங்க சொல்றீங்கல்ல, அந்த ரெசிப்ட்ல நீங்க அப்படியே கொடுத்த உடனே என்ன பண்றாங்க? அப்படியே வாங்கி வச்சுக்கிறாங்களா? Tell about yourself. நீங்க சொல்லுங்க. Tell about your என்னது? உங்களுடைய கீஸ் ரோல்ஸ் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கன்னு கேக்குறாங்கல்ல. அப்ப என்ன பண்றோம்? நம்ம வாயை திறந்து அந்த ரெசிப்ட் இருக்கு, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? நீங்க படிக்கிற ஒவ்வொரு சோதனை அங்க பேசப்படும். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அது சொல்லி என்னது? அது உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்?
மகிமை அது நம்ம வருகிற அந்த சோதனை வந்து தேவனுக்கு மகிமையை செலுத்தும். தேவனை மகிமைப்படுத்துறது. ஆமே. ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பாக்குறோம், நம்ம அது நம்மளுக்கு கன மகிமையை தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன பாக்குறோம்னா அடையாளம். ஹல்லேலூயா. அது ஒரு அடையாளம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்படி அது என்னது, யோசுவா 4 நம்ம எத்தனை பார்த்தோம், 4 அதிகாரத்துல 7ஆம் வசனம் பார்த்தோம்ல, அடையாளம். 6-7 பார்த்தோம்ல சார். இப்போ வந்து படிக்க வேண்டாம், நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இப்போ அதே ஒரு சிச்சுவேஷனு, அதே ஒரு காரியம் நம்ம எங்க பார்க்க போறோம்னா இயேசு கிறிஸ்துவ கிட்ட பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மள மாதிரி சோதிக்கப்பட்டு மரணத்தை ஜெயித்து பரலோகத்துல இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்க. எப்படின்னா அவரு கையில என்ன இருக்குங்க, தழும்பு இருக்குங்க. அவர் கையில அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் இருக்குங்க. ஏன் அந்த காயம் இருக்குன்னா அது சொல்லப்படுகிறது பரலோகத்துல. இன்றைக்கு நம்ம பேசுறோம் அந்த சோதிக்கப்பட்ட ஜெயித்த இயேசுவை ஏன் பேசுறோம்னா அது அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ நீமாலாரா, புரியுதா உங்களுக்கு? தேவன் பேசுற காரியம் புரியுதா? ஏன் அது அடையாளமாக கிறிஸ்து வைக்கப்பட்டதுன்னா அது புகழ்ச்சி, பிதாவுக்கு புகழ்ச்சியாக. அது ஒரு அடையாளமாக அது அவருக்கு கன மகிமையை கொண்டு வருகிறது. சிலுவை ஒரு மகிமைங்க. ஹல்லேலூயா. இந்த mighty name of Jesus. அது என்னது, தூதருக்கு முன்பதாக அது சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்துல சொல்லப்படும். ஏன்னா அது யாருக்கு மகிமை கொண்டு வருது? தேவனுக்கு மகிமை. உங்க சோதனை அது தேவனுக்கு புகழ்ச்சியாக பரலோகத்துல பேசப்படுகிறது. ஆமென். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கொஞ்சம் ஆழமான யோசிக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். ஆமென். தேவன் நம்மளுக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கிட்ட சேர என்ன பண்றாரா, அது நம்ம ரகசியத்தை அறிவிக்கிறாரு. நம்ம இன்னும் இந்த சோதனை குறிச்சு நம்ம ஆர்வமா கேட்கிறோம்ல, நம்ம வெறுக்கல, அதனால இந்த காரியத்தை சொல்றாரு. ஏன் பிரியமில்லாதவர்களுக்கு சொல்ல மாட்டாரு. ஐயோ இதை பார்த்து ஓரம் ஒதுங்குறவங்களுக்கு சொல்ல மாட்டாரு. சோதனை எப்படி தகிக்கிறது, நான் எப்படி பாடுபட பயப்படுறவங்களுக்கும் இதெல்லாம் என்ன, எதுக்கு நான் சோதிக்கணும் கேள்வி கேட்கறவங்க சொல்ல மாட்டாரு. அது ஆசையா என்ன பண்றாங்க, பற்றி கொள்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்கெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறீங்க, அதுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அதை நீங்க வாந்திக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க கிறிஸ்துவுக்கு பாடுபடுறது போல நீங்க என்ன பங்காளிகளா மாறுறீங்க. அவருடைய சோதனைகளுக்கு என்ன பண்றீங்க, நீங்க பங்காளிகளா மாறுறீங்க. ஆமே. அவருடைய உபத்திரவங்களுக்கு, அவருடைய அடையாளங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பங்காளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. ஆகவேதான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண சும்மா பேசல, தேவன் சித்த வச்சிருக்கிறாரு. இந்த குழுவுல தேவன் சித்த வச்சிருக்கிறாரு. அவர் எதுவுமே வீணா சொல்ல மாட்டாருங்க. ஹல்லேலூயா. அவர் எதுவுமே வீணா சொல்ற தேவன் அல்ல. ஒரு காரணம் இருக்கும். இப்ப சொல்றாருன்னா இந்த பிள்ளைகள் எனக்காக நிற்பாங்க, இந்த சோதனையை ஜெயிப்பாங்க, இந்த சோதனை பேசப்படும் பரலோகத்துல. இவர்களுக்கு இந்த சோதனை மகிமையை கொண்டு வர போகிறது. இந்த கூட்டம் எனக்கு புகழ்ச்சியாக வைக்க போகிற கூட்டம். ஆகவேதான் இதை வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க, அந்த அடையாளத்தை குறித்து படிங்க, வேதவாசத்தை படிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 5:6. Revelation chapter 5 verse 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி வண்டியிலே நிற்க கண்டேன். அதான் 6-7 கூட படிங்க சிஸ்டர். சரி. 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருக்கிறது. அக்கண்கள் அனுப்பப்பட்டுள்ள தேவனுடைய 7 ஆவிகளேயா. இந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து உட்கார்ந்தவருடைய வலது கரத்தின் புஸ்தகத்தை காட்டினார். And I beheld and lo, in the midst of the throne and of the 4 beasts, and in the midst of the elders stood a lamb as it had been slain, having 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent forth into all the earth. And he came and took the book out of the right hand of him that sat upon the throne. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா இது யாரு சொல்றா பாத்தீங்கன்னா, மூப்பர்களில் ஒருவர். அப்ப மூப்பர்னா யாரு? அங்க தூதர்களில் ஒருவர். அங்க பரலோகத்துல ஒரு தூதர்களில் ஒருவர் சொல்றாரு இந்த காரியத்தை. என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டி, 7ஆம் வசனம், ஆட்டுக்குட்டியானவர்
வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை என்ன பண்ணாராம், வாங்கினார். அதாவது இந்த வலது பாரத்துல யார் இருக்கிறா? பிதா இருக்கிறாரு. இப்போ ஆட்டுக்குட்டியாரு எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்துல இருக்கிறாரு. நடுவுல சிங்காசனத்து நடுவுல என்ன பண்றாரு? அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்காரா? எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறது அடையாளம். ஆமே, அந்த ஆட்டுல என்ன இருக்கு? நல்ல நார்மலா இல்ல, அந்த ஆடு எப்படி இருக்கு? அடிக்கப்பட்டிருக்கு, அடையாளங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன, அது ஏன் அது பேசப்படுகிறது? அது பேசப்படுதா இல்லையா? ஹல்லேலூயா. பரலோகத்துல பேசப்படுகிறதா இல்லையா? அவர் சோதிக்கப்பட்டது, துன்பப்பட்டது, வேதனைப்பட்டது, பிதாவுக்காக தேவனுக்காக பட்ட ஒவ்வொரு உபத்திரமும் என்னது ஒரு மூப்பர் வந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. எங்க? பரலோகத்துல யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. எதற்கு வெளிப்படுத்துனது? எதுக்கு இது சொல்லணும்? ஏன் இதை சொல்லணும்? நார்மலா சொல்லிட்டு போயிடலாமே, நார்மலா இயேசுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஏன் அந்த இடத்துல அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சொல்லணும்? ஏன்னா அது ஒரு அடையாளம். அடையாளம். நீங்க படிக்கிற ஒவ்வொரு சோதனை அடையாளம். நீங்க அழுத்தி சொல்லுங்க, உங்க இதயத்துல பேசுங்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க அதை அழுத்தி திருத்தமா நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மைண்டுக்குள்ள ஏத்துங்க. நான் படுற பிரயாசம், நான் படுற சோதனையில ஜெயிக்கிறேன்னா அது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அது ஒரு அடையாளமாக பரலோகத்தில் இருக்கிறாரோ, அதே போல எனக்கு ஒரு அடையாளமாக என்னது அது மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடையாளம் மாத்திரம் இல்ல, முன்பதாக என்னது அது பரலோகத்துல பேசப்படும். இப்ப எப்படி மூப்பர் பேசுறாரா இல்லையா? இதை குறிச்சு பேசுறாரு இல்லையா? அநேக தூதர்கள் அங்க இருக்கிறாங்களா இல்லையா? பிதாவானவர் இருக்கிறாரா இல்லையா? பரலோகம் இருக்குதா இல்லையா? பரலோகத்துல என்னது அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை, அந்த அடையாளத்தை ஹல்லேலூயா தேவனுடைய கனமகிமை கொண்டு வராரு. அது புகழ்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எது? உங்க சோதனை கிறிஸ்துவுக்காக படுகிற சோதனை உபத்திரம் இயேசுவுக்காக. ஆமே, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறதா அது பிரீதியா இருக்கிறது. நீங்க கெட்ட காரியம் செய்து அதுல ஜெயிக்கிறது கிடையாது. கிறிஸ்துவுக்காக நல்ல நோட் பண்ணோம், இயேசுவுக்காக. ஆமே, ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு கணவரால என்ன பண்ணுவாங்க, மிகவும் நிந்திக்கப்பட்டு அவங்க ரிலேஷன் முன்பதாக எல்லாரும் முன்பதாக அவங்களை கேவலப்படுத்தி கெட்ட வார்த்தையில பேசி நீனா இன்னைக்கு யோக்கியமா, உன்ன நீனா பைபிள் தூக்கிட்டு போற, நீனா பிரேயர் பண்ற, நீனா ஒழுங்கா அப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது முன்பதாக அவங்க அமைதியா இருக்கிறாங்க பாத்தீங்களா, தாங்கி கொள்றாங்க பாத்தீங்களா, அது என்னது அடையாளங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்காக நீங்க படிக்கிற நீங்க சகிக்கிற அந்த காரியம் அது பேசப்படும் பரலோகத்துல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் அதோட முடிக்க மாட்டாங்க. அப்படியே சபையில என்ன பண்ணுவாங்க, சபையில எல்லாம் பேசுவாங்க. மனிதனை குறித்து எப்படி இருக்கும் அந்த மனிதனை குறிச்சு பாருங்க. அந்த சபைக்கு முன்பதாக அந்த கணவரால் பேசுவாரு, கேவலப்படுத்தி அப்படியே அசிங்கமா. அந்த சபையில நல்ல ஒரு கௌரவமா இருப்பாங்க. அவங்க சபையில ஒரு கேவலம், சபையில ஒரு அவமானம். அவங்களுக்கு யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பிரேயர் தான் போயிட்டு வந்திருப்பாங்க. பிரேயர் தான் போயிட்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தேவனுக்காக என்ன பண்ணுவாங்க, ஊழியம் தான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எங்க போயிட்டு வந்திருக்காங்க? ஊழியங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. தப்பான காரியத்துக்கு ஒண்ணும் போலியா அவங்க. ஹல்லேலூயா. ஆனா நல்ல விஷயத்துக்காக என்ன பண்றாங்க, கிறிஸ்துவுக்காக பாடுபடுறாங்க. ஹல்லேலூயா. அது பொறுமையோடு சகிக்கிறாங்க. அதனால என்ன இருக்கா, சோதனை சகிக்கிற மனுஷனா பொண்ணாக விளங்கின பின்பு ஜீவக்கிரீடம் என்ன பண்ணாரா, வைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. பாருங்க, ஹல்லேலூயா. ரிலேஷன்ல அவமானம், சொந்தக்காரல அவமானம், கூட இருக்க வீடு பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்துல அவமானம், எல்லாம் நம்ம தேவனுக்காக சகிக்கும் பொழுது ஹல்லேலூயா. அதெல்லாம் என்னது, அதெல்லாம் பரலோகத்துல என்ன பண்ணிருக்கு, அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, லாஸ்ட் இன்னொரு காரியம், அது அடையாளத்தை குறிச்சு பார்த்தோம். 1 பேதுரு 1:6 பார்த்தாச்சு. நம்ம பார்த்துட்டோம். 1:6 பார்த்துட்டோம். ஆமே. அடுத்ததாக என்னது, அது ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-12 படிங்க. இது பேசப்படுகிறது அடையாளம். ஆமென். எங்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் வந்தது ஒருவன் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோன்றை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவன் ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக என்று
உங்களிலும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். 13 படிங்க சார். ஆமென். அப்பொழுது ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை உடுத்துகிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். 14 படிங்க. 14 அதற்கு நான், ஆண்டவனே, அது எனக்கே தெரிகிறது. அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவங்களிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆண்டவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெடித்தார்கள். Sister, only read 13 and 14, sister. And one of the elders answered, saying unto them, What are these which are arrayed in white robes? And whence came they? And I said unto him, Sir, thou knowest. And he said to me, These are they which came out of great tribulation, and have washed their robes, and made them white in the blood of the Lamb. பாருங்க, இந்த மூப்பர்கள் என்ன பண்றா, ஒருவர் என்ன பண்றாரா, யோவான் கிட்ட கேக்குறாரு. என்ன பண்றாரு, யோவான் கிட்ட என்ன பண்றாரு கேக்குறாரு, இந்த வெள்ளை அங்கி தரித்தவங்க யாருன்னு கேக்குறாரு. இவரு என்ன சொல்றாரு, ஆண்டாரு, எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவர்னா அந்த ஏன் பார்த்து கேக்குறாரு, எனக்கு எப்படி தெரியும், நான் எங்க இருக்கிறேன், நீங்க எங்க இருக்கீங்க, பரலோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது ஆண்டவர் சொல்றதுல அநேக ரகசியம் என்ன பண்ணிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அவைகள் சொல்ல போனா என்ன பண்ணீங்க, தாங்க மாட்டீங்க, இப்ப சொன்னா தாங்க மாட்டீங்க சொல்றாருல. அப்போ தேவன் என்ன பண்றாரு, அப்போ காட்டுறாரு யாரு, அந்த மூப்பர்கள் மூலியமா யோவானுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப கேட்கும் போது இவர் என்ன பண்ணல, தெரியல, நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, எங்க இருந்து வந்தாங்களா, அவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. வெள்ளை எங்க தரித்தவர்கள் எங்கிருந்து வந்தாங்களாம், மிகுந்த உபத்திரவம். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணுங்க, ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும், அடையாளங்க, அதை அடையாளப்படுத்துறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அடையாளப்படுத்துறாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, வசனத்தை நல்ல ஆழத்துல புரிஞ்சுக்கங்க. அந்த அடையாளத்தை தேவன் படுத்துறாரு. இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், கிறிஸ்து வந்து அடையாளமாக என்னது, பரலோகத்துல என்ன பண்ண இருக்கிறாருன்னு பார்த்தோம். இப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியராக நம்ம பார்த்தோம் அடையாளமாக. இப்ப நம்ம என்ன பண்றோம், வெள்ளை அங்கி தரித்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்துல என்ன பண்றாங்களாம், வந்தவர்கள் அடையாளப்படுத்துறாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் அந்த சோதனையில ஜெயித்து ஆண்டவருக்காக வருகிறாளோ, மிகுந்த உபத்திரவத்துல வராங்களோ, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, அடையாளமாக பேசப்படுகிறார்கள். மூப்பர் பேசுவாங்க, பரலோகம் பேசப்படும், மூப்பர்கள் பேசுவார்கள். அல்லேலூயா. அது என்ன ஒன்றாகும், மகிமை கொடுக்கும். அது தேவனுக்கு புகழ்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா, நீங்க வந்து பேசிருக்கிறாரா இல்லையா, சோதனை குறித்து எவ்வளவு பெரிய விஷயம் தேவன் என்ன பண்றாரு, நம்மளோட இடைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம சாதாரணம் எடுத்துக்கொள்றோம். இதை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து நெக்லிகேட் பண்ண, நம்ம வெறுக்கிறோம், வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், முறுமுறுக்கிறோம். ஆனா முறுமுறுக்காம நம்ம என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு முறையும் சோதனை வரும்போது யார கேக்குறாங்க, யார் ரத்தத்தை கேக்குறாங்க, ஏசப்பா உங்க ரத்தத்தினால என்ன பண்ணுங்க, எனக்கு பலன் கொடுங்கப்பா, பலன் தாங்க. அவங்க என்ன பண்ண, அழுது பாதத்துல ஜெபிக்கிறாங்க, இயேசுவே நீங்க பலன் கொடுங்கப்பா, இந்த சோதனை ஜெயிக்கணும். அப்ப ஜெயிச்ச உடனே யாரு ஜெயத்தை கொடுக்குறாரு, இந்த ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் தான் ஜெயிக்க வைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் தான் அந்த சோதனையை ஜெயிக்க வைத்தது. ஹல்லேலூயா. பிசாசின் தலையை நொறுக்கிறது இந்த இயேசுவின் ரத்தம் சிலுவையில. ஹல்லேலூயா. 6 மணி நேரம் பொங்குனது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தினால நம்ம என்ன பண்றோம், சோதனை ஜெயிக்கிறோம், சாத்தானை ஜெயிக்கிறோம். சாத்தானை யாரு, அந்த சோதனை கொண்டு வரலாம் சாத்தானு, பொல்லாத உலகத்துல பொல்லாத சுற்றி போலாத சாத்தான். ஹல்லேலூயா. அவன் தான் சோதனையை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறான். அவனை ஜெயிக்கணும்னா ஆட்டுக்குட்டியான ரத்தம். ஹல்லேலூயா. இது இருந்தா ஜெயிப்போம். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் என்னென்ன, 4 காரியங்கள் பார்த்தோம், அப்படி சொல்ல முடியுமா? 4 காரியங்கள். முதலாவது என்னது, பரலோகத்துல இந்த சோதனை என்ன பண்ணும், தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை வந்து ஒரு அடையாளமாக இருக்கிறது. 3வது சோதனை கன மகிமையை கொண்டு வருகிற நமக்கு. 4வது சோதனை சோத்திரம் பரலோகத்துல பண்ணும், எல்லார் மத்தியிலும் பேசப்படும். ஹல்லேலூயா. அதான் கொஞ்சம் சாரி லேட் ஆயிடுச்சு. பேசின வார்த்தைகளை கொண்டு எல்லாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரப்படுங்க. சோதனை பற்றி சோதனை நாம் சகிப்போமானால்
அதற்குரிய பலன் நமக்கு பரலோகத்துல உண்டு. ஆமென். ஹalleluya. 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக சகிக்கிற சோதனைக்கு மட்டும்தான் பலன். நம்ம இந்த உலகத்துல நம்மளா பாடுபட்டு நம்ம தப்பு செஞ்சு சோதனை சகிக்கிறது அல்ல. ஹalleluya. 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 ஆமென். எல்லாரும் ஜெபிங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசப்பா, சோதனையை சகிக்கணும். வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள் மூலியமாய் நாங்கள் படுகிற எல்லா காரியங்களையும் சகிக்கணும். இயேசப்பா, இயேசப்பா, நாங்கள் அப்படியா இருக்க பழகணும்ப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. ஹalleluya. 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 அதற்குரிய பலனை பரலோகத்துல எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருபோதும் தோற்று போக மாட்டோம் ராஜா. ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் எங்கள் காரியங்களை நாங்கள் செய்ய தேவனை எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். சொல்லுங்க, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். ஹalleluya. 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 நன்றி, 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 அப்பா. கரத்துல தாழ்த்துகிறோம், கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்ரா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஒவ்வொருத்தருக்கும் வழி நடத்துங்க ராஜா. வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்ரா, ஸ்தோத்ரா. ஹalleluya. ஹalleluya. கரத்துல தாழ்த்துகிறோம், நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ராஜா. ஆண்டவரே, சித்தமோட வளைங்க. அப்படியா எங்களை மாறி செய்த துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. 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 கூட ஒரு சில குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். ஹalleluya. அதுதாமே நேற்றைய தினம் நம்ம வாலிபர்கள் மத்தியிலையும் சிறு பிள்ளைகள் மத்தியிலையும் எழுப்புதல் வரணும்னு ஜெபிக்கல. அந்த காரியத்துக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். வாலிபர்கள் மத்தியிலையும் சிறு பிள்ளைகள் மத்தியிலையும் மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும். நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஹalleluya. ஹalleluya. இந்த காரியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஹalleluya. நம்ம எல்லாரும் தூங்காம எல்லா உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய பாதத்துல ஜெபிக்கணும். மணி சிஸ்டர், will you pray? மணி சிஸ்டர். ஹalleluya. சரி, சோனியம்மா ஜெபிங்க. ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அந்தவரே, இந்த காலை நிமிடத்தில் ராஜா அந்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எங்களாம் ஆராதிக்கிற எங்கள் தேவனை நோக்கி இந்த காலை நேரத்தில் தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. வல்லமே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. சோதரிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிற ராஜா. கர்த்தாவே, வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியவர்களும் கேடும் வல்லமையாய் குற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. வருகாலத்தில் ராஜா சபைக்கு கிருபையை பாராட்டுங்கப்பா. உண்மை சோதரிக்கிற ராஜா, துதிக்கிற ராஜா. உங்ககிட்ட இருந்து விசேஷத்தை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிற தாவே. பிள்ளைகளை திரும்பி கொள்ளுங்கப்பா. உங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிற ராஜா. அந்தவரே அந்தவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளை ஜெபிக்கிற துதிக்கிறோம், 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 துதிக்கிற ராஜா.
விரோதமாய் குவிகிற பொல்லாதாவே ராஜா இப்பொழுது அப்புறப்படுத்தி செபிக்கிற ராஜா உங்க சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா சேஷத்தை விதமா சிறு பிள்ளைகள் கூட படி கற்றுக்கொள்ள சமர்ப்பிக்கிற சாமி ராஜா உங்களுடைய வல்லமையை பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமா செபிக்கிறேன் சோதரா சோதரா ராஜா அவருடைய பிள்ளைகளானவரை வேண்டுமா ராஜா அந்த பிள்ளைகளுக்கு ராஜா பொல்லாதவை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி செபிக்கிற ராஜா இந்த கருத்தினால் பிள்ளைகளே ராஜா இந்த வேலையில் நீங்க சுகமாக்க வேண்டுமா செபிக்கிற ராஜா இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம் வருங்காலத்தில் உமக்கென்று ஓட உழைக்கிற கிருபை தாருங்க ராஜா உண்மை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசுகிறோம் ஜபக்கேளனாவே ஆமென் 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 சிறு பிள்ளைகள் மத்தியிலும் வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் ஒரு பெரிய எழுப்புதல் தேவன் உண்டு பண்ண போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 என்ன சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹalleluya ஹalleluya அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஹalleluya விசேஷமாய் புறஜாதிகளிலே ரட்சிக்கப்படாத ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் அவர்களாம் மனம் திரும்பணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மனுஷன் நீங்க ஜெபிக்கிறீங்களா யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அந்த ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஜெபிக்கிறோம் హల్లెలూయా హల్లెలూయా యేసు ప్రభా పరిశుద్ధుడా ప్రభా మీ నామం ఎత్తుకొని ప్రభా ఇక్కడ చిన్న మందగా మేము కూడి ఉంటుండగా ప్రభా ఇక్కడ చేసిన ప్రతి ఒక్క ప్రభా ప్రార్థన రిక్వెస్ట్లని ప్రభా మీరు ఏసన్ ఆమెన్ గా ప్రభా స్వీకరించి ఆశీర్వదించమని వేడుకుంటున్నాం రాజా ప్రభా అబ్రహాం ఇస్సాకి యాకోబుల గొప్ప దేవుడవు రాజా ప్రభా మీ పరిశుద్ధ పాదాల కోట్లాది వందనాలు చెల్లిస్తున్నాం దేవా పరిశుద్ధ పాదాలకు ప్రభా మేము ఎదులు పెడుతున్నాం నా రాజా ప్రభా పరిశుద్ధుడా దేవా ప్రభా నీ రాకడ అతి త్వరగా ఉంటుండగా ప్రభా ఎవరైతే ఇంకా మిమ్మల్ని తెలుసుకోలేదో ప్రభా వాళ్ళు మిమ్మల్ని తెలుసుకోవడానికి మీరు సహాయం చేయండి ప్రభా మీ సువార్త ప్రభా వరల్డ్ అంతా స్ప్రెడ్ కావడానికి మీరు సహాయం దయచేయమని వేడుకుంటున్నాం నా రాజ్య ప్రభా ప్రతి బిడ్డలు ప్రభా కోత విస్తారంగా ఉంది, కోసే వాళ్ళు కొదువగా ఉన్నారు అన్నారు ప్రభా కోసే వాళ్ళని ప్రభా మీరు ఏర్పాటు చేసుకోమని మేము వేడుకుంటున్నాం నా రాజా ప్రభా మీ ప్రణాళిక చొప్పున నా రాజా ప్రతి బిడ్డల్ని ప్రభా మీ ప్రణాళిక పట్ల ప్రభా మీరు ఏర్పాటు చేసుకొని ప్రభా మీ సువార్త ప్రతి మూలలో ప్రభా నీ సువార్త వెళ్ళాలన్న రాజా ఎక్కడైతే ప్రభా ఇంకా నీ సువార్త అందలేదో ప్రభా అక్కడ కూడా నీ సువార్త పోవడానికి మీరు సహాయం దయచేయమని వేడుకుంటున్నాం నా రాజా ప్రభా స్తోత్రం రాజా స్తోత్రం రాజా ప్రభా ఏ ఒక్క ఆత్మ కూడా నశించిపోవడము నీకు చిత్తము కాదన్న రాజా ప్రతి ఒక్క ఆత్మ పరలోకము చేరాలన్న రాజా స్తోత్రం రాజా నిన్ను ఇంకా లోతుగా తెలుసుకొని ప్రభా బిడ్డలు జీవించడానికి సహాయం దయచేయండి. పాప జీవితం నుంచి వాళ్ళు వెళ్ళి తొలగాలన్న రాజా ఎవరైతే పాప జీవితం జీవిస్తున్నారో వాళ్ళకి సువార్త అందడానికి మీరు సహాయం దయచేయండి ఆ పాప జీవితం నుంచి వాళ్ళు బయటికి వచ్చి ఇంకా నీ సువార్త ఇంకా గట్టిగా చెప్పడానికి నువ్వు సహాయం దయచేయండి నా రాజా యేసు పరిశుద్ధుడా ప్రభా సంఘము లేని దగ్గర నువ్వు సంఘం ఏర్పాటు చేయమని వేడుకుంటున్నాం నా రాజా ఎక్కడైతే చర్చెస్ లేదో అక్కడంతా ఇవాంజలిస్ట్లని వాళ్ళని మీరు ఏర్పాటు చేసుకోండి నా రాజా స్తోత్రం రాజా స్తోత్రం రకందల సందర హదరస్కింది దేవ స్తోత్రం రాజా
దేవా ఇంకా ప్రభ అనేక చోట్ల ప్రభ బిడ్డలు ఇంకా నీ గురించి తెలియని బిడ్డలు ఇంకా అనేకులు ఉన్నారు నా రాజ్య. అక్కడంతా ప్రభ నీ సువార్త వెళ్ళడానికి నువ్వు సహాయము దయచేయండి దేవా ఇంకా స్తోత్రం. ఇండియాలోనే ఇంకా చాలా స్టేట్స్ లో నీ గురించి తెలియని వాళ్ళు ఉన్నారు అలా ఇంకా వరల్డ్ మొత్తం ఇంకా చాలా మంది యేసు అంటే నీ సువార్త ఇంకా తెలియకుండా చాలా మంది ఉన్నారు రాజా. వాళ్ళకి సువార్త అందాల రాజా. వాళ్ళ నిజమైన దేవుడు, సత్యమైన దేవుడు అని నేను గుర్తెరిగి వాళ్ళ జీవితంలో నిన్ను స్వీకరించి నేను వెంబడించడానికి మీరు సహాయం దయచేసి వాళ్ళ జీవితంలో గొప్ప అద్భుత కార్యాలు దయచేసి వాళ్ళు పరలోకం చేయడానికి దయచేయమని నజరేయుడైన యేసు నామములో అడిగి ప్రార్థించి పెడుకుంటున్నాం తండ్రి. ఆమేన్. ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்கா எல்லா ஸ்தோத்திரப்படுங்க. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட முடியாத எல்லா ஸ்தோத்திரப்படுங்க. அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அடிமைத்தனத்திலே வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களை தேவன் விடுதலையாக்கணும். இப்போ எந்த விதமான அடிமையா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் இந்த அடிமைத்தன ஆவி மக்களை பிடித்து கொண்டு அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. நேரத்தை காலத்தை வீணாய் கழிக்கிறது. பாவம் செய்ய தூண்டுது. அதனால இந்த ஆவி கடிந்து நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் பிரதர் ஜெபிங்க பிரதர். சாமுவேல் பிரதர். அது அடிமைத்தனத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபி. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வகையில ஆண்டவரே அப்பா கரங்களை தாழ்த்தி கர்த்தாவே அப்பா அடிமை ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்தி ஒப்புகிறப்பா. ஆண்டவரே அப்பா விடுவிக்கிறவரா இருக்கிறீரா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பலப்படுத்திய தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திர தகப்பன கர்த்தாவே பழைய அடிமை பழத்தாண்டவரே. ஸ்தோத்திரே சப்பா கர்த்தாவே அப்பா சூத்திரம் நடிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரே சப்பா கர்த்தாவே பழக்கங்கள் ஆண்டவரே. சூத்திர தகப்பன கர்த்தாவே அப்பா விட்டுனால ஆண்டவரே தங்க நேரங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே சூத்திர சப்பா பருவ விட்டு வேலை ஆண்டவரே இருக்காண்டவர். சூத்திர சப்பா ஆண்டவரே சப்பா கர்த்தாவே நண்பர்களோடு சோத்திரம் தகப்பன உமக்காக ஒதுக்கப்பட்ட நேரங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டிய நேரங்கள் ஆண்டவரை வேண்டிய நேரங்கள் ஆண்டவரை இவற்றெல்லாம் ஆண்டவர் சோத்திர சப்பா தவற வேண்டிய சோத்திர சப்பா வெண்ணடி ஒவ்வொரு கரம் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சோதரே சப்பா கர்த்தாவே அப்பா பேருக்கு ஆண்டவரே சோதரே ஜெபிக்கலாம் சொல்லிக்கொண்டு ஆண்டவரே அப்பா சோதரே கர்த்தாவே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரே கர்த்தாவே உண்மை தேடுகிற நேரத்தை ஆண்டவரே அப்ப தவறு விட்டு நான் ஏற்படுத்த கட்டுகளினால் வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரே சோதரே சப்பா சோதர தகப்பன் கர்த்தாவே அப்பா பிசாசினால் ஆண்டவர் தந்திரமாக ஆண்டவரை சுத்திரி சப்பா பழைய கட்டுகள் ஆண்டவரை என்ன ஆண்டவரை சுத்திரி சப்பா தகவலினால் பேசுகிறதுனால் வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரை என்ன ஆண்டவரை சுத்திரி சப்தங்களால் காத்து கொள்ளாதனால் வருகிற பிரச்சனைகள் ஆண்டவரை அப்பா பல விதமான கட்டுகள் மத்தியில ஒவ்வொருவரை கரங்களை தாழ்த்தி உபயோகிக்கிறப்பா சுத்திரி சப்பா அப்பா நீ கொடுத்த ஆண்டவரை நீ கொடுத்த ஆண்டவரை இந்த விடுதல் ஆண்டவரை
ஆண்டவரே சொத்திரிசப்பா அவற்றை ஆண்டவரை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள ஆண்டவரே சொத்திரிசப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரை ஒரு சமூகத்தில் ஆண்டவரை புதுப்பிக்கிற அந்த அனுபவத்துல நடத்தும் ஆண்டவரை சொத்திரம் தகப்பன் சொத்திரிசப்பா அப்பா சொத்திரிசப்பா பெருகப்பட்ட அந்த விஷயத்தை அதை படிக்க ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு நாள் ஆண்டவரை சமுத்திரம் அப்பா தங்க தாண்டி ஆண்டவரை ஒப்புவித்து ஆண்டவரை அப்பா அவருடைய வேதத்தை ஆண்டவரை தியானிக்க ஆண்டவரை அப்பா அவனை நோக்கி பார்த்து கிருமிச்சை ஆண்டவரை சொத்திரிசப்பா கத்தாவே சொத்திரிசப்பா ஒளியான செட்டிலே வேண்டாம் ஆண்டவரை சொத்திரிசப்பா ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையும் வேண்டாம் ஆண்டவரை சொத்திரம் தகப்பன அப்பா ஒளியா இருக்கிறையா அப்பா ஒளியில் நடக்கிறாய் மாற்ற மாட்டவரே சொத்திரம் தகப்பன சொத்திரிசப்பா கத்தாவங்களை மாத்திக்கொள்ள கிருவிச்சைங்க ஆண்டவரே சொத்திரிசுவர் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை ஒரு தயம் இருக்கும் ஒரு கிருவி ஆண்டவர் ஒவ்வொரு சொந்தத்தை கிருவிச்சைங்க ஆண்டவரே சொத்திரிசப்பா அப்பா பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பிக்கிறப்பா சொத்திரம் தகப்பன சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சொத்திரிசப்பா கத்தாவை படிக்க நேரங்கள்லாம் ஆண்டவர் நடித்த ஆண்டவரை அப்பா சொல்படுத்த மற்றும் காரியங்கள் ஆண்டவரை பிள்ளைகள் கவனம் செதறி கொண்டிருக்க ஆண்டவரை அப்பா அந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்தாண்டவரே சொத்திரம் தகப்பன கத்தாவை என்னாண்டவரே சொத்திரே சப்பா தகாத பழக்கங்கள் ஆண்டவரே அப்பா யுத்த பழக்கங்கள் எல்லாம் மாற கிருபிச்சு ஆண்டவரே சொத்திரம் தகப்பன கத்தாவே நீங்க இருதை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே சொத்திரே சப்பா கத்தாவே அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே சொத்திரே சப்பா அந்த உணர்வு எழுந்து போன ஆண்டவரை அப்பா அந்த இருளான வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே சுத்தரே சப்பா சத்தா ஒவ்வொரு அப்பா அப்பா ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஆண்டவரே இந்த விடுதலை ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காத்துக்கொள்ள கிருவிச்சைங்க இயேசு நாமம் வரும் பிதா ஆமே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அடிமை தனத்துல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவன் மாற்ற போற தயவுகளுக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த மட்டும் ஜெபிக்க வைத்தார். இன்னும் அடிமைத்தனத்துல யாரெல்லாம் இருக்கோ அவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் தாமே மாற்றணும். இன்னுமா எழுப்புதல் தீ பற்றி எரியணும், எல்லா இடத்துலயும் பரவணும். எழுப்புதல் கண்டாதான் தேவன் இன்னுமாய் நல்ல வல்லமையாய் கிரியைகளை நடப்பித்து அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும் பொழுது அநேக திரளாய் கூட்டமாய் மனம் திரும்புதல் எழுப்புதல் தீ உண்டாகுன்னு சொல்லி தைரியமா pray. Hallelujah, hallelujah. Heavenly gracious Father, thank you for this wonderful time that you've given us, Lord Jesus. Hallelujah. Oh Lord Jesus, we come towards your throne to praise, O Master Lord. Hallelujah. Oh Lord, thank you, Lord Jesus, for all the great things that you've been doing in our life, O Lord Jesus. Hallelujah. Oh Lord, what we are today, oh Lord, is only your mercy, your grace, O Lord Jesus. Hallelujah, hallelujah. Oh Lord, let your be exalted on high, O Father, Lord. Let your will be done on earth just as it is in heaven, O Father, Lord. We want your will to be done over here, Lord. Your will is that, Lord, not when a single soul should perish, O Lord Jesus. Hallelujah. So, oh Father, Lord, we pray that you send a great revival in this, oh Lord, world, oh Father, Lord, in our country, oh Father, Lord, in the places that we are staying, oh Lord Jesus. Hallelujah. Lord, every work of the enemy, oh Father, Lord, stopping this revival, we bind it in the name of Jesus. Hallelujah. Lord, we pray that, Lord Jesus, every kind of hindrance, every kind of burden, we cancel it in the name of Jesus. Hallelujah. Oh Lord, we pray that, oh Father, Lord Jesus, you raise your children, oh Lord, who can participate in this revival, oh Father, Lord Jesus. Oh Lord, the revival starts with us, oh Master, Lord, with us, oh Father, Lord Jesus, stepping forward, oh Lord Jesus, and living for you, oh Father, Lord, bearing a cross and following you, oh Master, Lord. Oh Lord, we pray that you give us that burden, oh Father, Lord. Hallelujah. Let that fire, oh Father, Lord, keep on burning in our life day by day, oh Father, Lord Jesus. Hallelujah. Help us, oh Father, Lord Jesus. Hallelujah. To, oh Lord Jesus, continue, oh Lord, to pray, oh Father, Lord, for this revival, oh Lord Jesus. Hallelujah. Oh Lord, we pray that, oh Master, Lord, many people, Lord, many people should come to you, oh Father, Lord.
They should know that you are the true living God, Master, Lord Jesus. Hallelujah. Every, oh Lord Jesus, every knee shall bow, every tongue shall confess that you alone are God, Master, Lord. So also, oh Lord Jesus, hallelujah. We pray that, Lord, you pour out your spirit on these last days, oh Master, Lord. Even as we have prayed, oh Lord, that you, oh Lord, raise our youth and our children, oh Father, Lord. Oh Lord, you bring a great revival amongst them also, Lord Jesus. Hallelujah. Oh Lord, we pray that you deliver them from the bondage, Lord Jesus. Hallelujah. As they are the next generation, help them to stand firm for you, oh Father, Lord Jesus. Hallelujah. Lord, help us to, oh Lord Jesus, continue, oh Lord Jesus, to pray, oh Lord Jesus, for them to stand for you, Lord. Every kind of addiction, everything which is anything which is standing in the way, oh Lord, separating us from you, oh Lord. We pray that, oh Father, Lord, you remove it, oh Father, Lord Jesus. Hallelujah. Oh Lord Jesus, we pray that, Lord, let, oh Lord Jesus, this fire of revival keep spreading, oh Lord. Hallelujah. In every church, oh Father, Lord. Raise prayer warriors, oh Father, Lord. Hallelujah. Who will stand in the gap, Master, Lord Jesus. Hallelujah. And intercede, oh Lord, day by day, continually, oh Father, Lord Jesus. Hallelujah. Oh Lord, we pray that you weaken the power of the enemy, oh Father, Lord, and let your name be exalted, oh Lord Jesus. Hallelujah. Oh Lord, thank you, Father, Lord. Thank you, Lord, for the work of revival that you have started and that you're going to continue, oh Lord, more and more tremendously, oh Father, Lord Jesus. Thank you, Father, Lord. Thank you for listening to our prayer, Lord. Hallelujah. Once again, oh Lord, we surrender our body, soul, and spirit into our mighty hands. Let your name alone be glorified. In Jesus' precious name we pray. Amen. 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 கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு எழுப்புதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நிதியா வீட்டுக்கு நாம போகிறோம். போட்டி தனிக்கு கத்ததாமே அன்னைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், எழுப்புதலை கொண்டு வரணும். அந்த காரியத்துக்காக எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து ஜெபிங்க. இசப்பா பெரிய காரியங்களை செய்யணும். மாற்றங்களை கொண்டு வரணும். மாற்றங்கள் கொண்டு வரணும். தேவன் வல்லமையா இறங்கி கர்த்தர்தாமே வல்லமையை விலக பண்ணணும். ஹalleluya. அவர் யார் என்பதை விலக பண்ணணும். ஹalleluya. ஒவ்வொருவருக்கும் தேவன் இடைப்படணும். ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை செய்யணும். ஹalleluya. தேவன் இடைப்படணும். ஹalleluya. அவையாய் கர்த்தர் தாமே அந்த நாளிலே கிரைகளை நடப்பிக்கணும்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர்தாமே பெரிய காரியங்களை செய்யுமாய் குடும்பங்களுக்காக, லிட்டி சிஸ்டர் குடும்பத்துக்காக எல்லா வாய்களை திறந்து கர்த்தர்தாமே வல்லமையாய் பயன்படுத்தும். எல்லாரையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. சரிதா சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் தேவன் அப்படியாய் நடத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. பெஞ்சா சிஸ்டர் குடும்பம் முழுவதும் தேவன் அப்படியாய் நடத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஹalleluya. கௌதமி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் தேவன் அப்படியாய் நடத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ராஜகாணி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் அப்படியாய் தேவன் நடத்த போறாரு என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. அனிஷியாக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தேவன் மகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுக்காய் பிரயோஜனப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஹalleluya ஹalleluya. மாதா கனி சிஸ்டர் குடும்பத்தை தேவன் பொறுப்பெடுத்து அப்படியாய் நடத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா.
குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பத்திலும் தேவன் வல்லமைய விளங்க பண்ணணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள் அறுக்கப்படணும், விடுதலை ஆக்கப்படணும், கீழ்ப்படிதல் உண்டாகணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதா சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் தேவன் அப்படியாய் நடத்தணும், அதற்காக என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பொம்மிமாவை தேவன் நடத்தணும்னு சொல்லி பொம்மிமாவுக்கு இன்னும்தான் எல்லா பிரச்சனைகள் மாறி வர வேண்டிய காரியங்கள் வந்து கத்ததாமே வல்லமையாய் பயன்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். டெய்ஸிமா குடும்பம் முழுவதையும் தேவன் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சூரியமா குடும்பம் முழுவதையும் தேவன் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மணி சிஸ்டர் குடும்பம் முழுவதையும் தேவன் அப்படியாக நடத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வீட்டுல ரட்சிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தியகுமார் பரலோகத்துக்கு நேராய் நடத்தப்படணும். ஹல்லேலூயா. அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னுமாய் கர்த்தர் தாமே மர்சி குடும்பத்தை ரட்சிக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டியை தேவன் இன்னுமாய் பயன்படுத்தணும், தேவனுக்காய் பிரகாசிக்கணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் சோத்ராம். அடியின் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கத்ததாமே அப்படியாய் நடத்த போறதாய் இவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். பின்மாற்றம் அடைந்த ஆத்துமாக்கள் இன்னுமாய் வரணும், அவங்க எல்லாம் மாறணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ராம். நாம பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் இன்னைக்கு காலேஜுக்கு போறாங்க, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுத்து சந்தோஷ், இன்னுமாய் ஜீவன், ஷீபா, இன்னும் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த பிள்ளைகளாம் நல்ல மதிப்பெண்களை பெறணும். எல்லாரும் ஜெபிங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அந்த பிள்ளைகள் இருக்கணும் சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தணும், ஆண்டவருக்காய் சாட்சியாய் நிக்கணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலைக்கு போயிட்டு வரவங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்க, காலேஜ் போயிட்டு வர பிள்ளைங்க, எல்லா பத்தியும் வீட்டுல இருக்கிறவங்க தேவனுடைய பாதுகாப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பத்திரமாய் வரணும். எல்லா ஆபத்துக்கும், தீவைக்கும், நாசத்துக்கும், மோசத்துக்கும், விபத்துக்கும், பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரத்தத்தை தெளிக்கும்படியாக ஒவ்வொருவரை சுற்றிலும் தேவ ரத்தம் தெளிக்கப்படும்படியாக பாதுகாப்பு உண்டாகப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் பெருகவும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இல்ல, எத்தனையோ பேருக்கு இந்த சாட்சி இல்ல, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Father, thank you Lord, thank you Jesus. ஆமென். எல்லா துதிகளை மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
Praise the Lord.